Hallelujah, 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 hallelujah. கிருபை 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 கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஆண்டவரே அப்பா எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. தகப்பனே இந்த குடும்பத்தினை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த வீட்டினை ஆசீர்வதிக்கும்படியாக குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சபையாராய் கூறி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமை ஆண்டவரே. ஏசப்பா என்னால அது கட்ட முடியாத இருக்குது. எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ஆளு, அவர் குடும்பத்தையும் பார்க்கணும், வண்டிக்கும் டியூ கட்டணும். ஏசப்பா ஏன் இப்படி என்ன மாட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோலயே நான் ஜெபம் பண்ணே இருந்தேன்.
அப்புறமேட்டுக்கு இன்னொரு கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. அம்மா செகண்ட் தான் பரவாயில்ல, நல்லா இருக்குது, நீ எடுத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா உன்னோட சித்தம் எது வந்தாலும் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணி இந்த சோத்திரம் சொல்லினே இருந்தேன். பார்த்தா எங்களுக்கு ஆண்டவர், எனக்கு மெரூன் கலர் ரொம்ப பிடிக்கும், அதை முன்ன நிறுத்தி வச்சிருந்தாங்க அந்த வண்டியை. அம்மா இது உனக்கு அந்த வண்டி உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னேன். நல்லபடியாக அதை முடிச்சு கொடுத்தது கொடான கொடி நன்றி, ஏசப்பாக்கு நன்றி. அதே மாதிரி பாதி அமௌண்ட் தான் கட்டினேன், பாதி அமௌண்ட் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாள்ல கட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஒரு இடத்துல கேட்டேன், எனக்கு அதை நல்லபடியாக முடிச்சுக்கணும். ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி. கரங்கட்டி கத்தவே நாமத்துக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எதை மன விருப்பப்பட்டு ஆண்டவருக்கு சித்தமானது நம்ம கேட்கிறோமோ கர்த்தர் நம்மளுக்கு அது கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. புதிதாய் அவர்கள் வண்டி வாங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னொரு விசை கூட கர்த்தருடைய நாமத்திற்கு என்று கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உட்காரலாம். செய்திக்காக கர்த்தர் இந்த குடும்பத்துக்காக கொடுக்கிற வார்த்தைகள், காதுள்ளவன் கேட்க கடவான் என்ற வார்த்தை இந்த குடும்பத்துக்காக கர்த்தர் கொடுக்கிறாரோ அவைகளை இந்த குடும்பமும் சரி வந்திருக்கிற நாமளும் அதை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக கண்கள் முடி ஜெபிக்கலாமா? ஒரு விசை கண்களை மூடலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு பலன் உள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே சத்துவம் உள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் இருக்கட்டும். ஆண்டவரே வார்த்தை கொடுக்கிற அப்பா அவங்க ஊழியக்காரர் என்ன கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே மறைத்து நீர் வெளிப்படுங்க. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு என்று ஊழியக்காரரை கரங்களை தட்டி வரவேற்கலாம். கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் இன்னதென்று நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு தினதின் பாடுகள் போதும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுங்கள், கொடுக்கப்படும். யாரை தேடணும்? யாரை தேடுனா கிடைக்கும், நம்மளுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு கடன்காரரை தேடி போனா கடன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்ச அவன் கொடுப்பான். அத்தை மாமா சித்தப்பா மாமியார் மூத்தா நாத்தனார் மச்சின்சி இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. தேடி போனாதான் தெரியும் அவங்க சூழ்நிலை என்ன. நம்ம கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. நம்மளை எந்த அளவுக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, நீ தேடி போற எல்லாருமே உனக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ தேடி போன யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளை தேடி வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும், எந்த நேரத்தில் என் மகன் மகள் கிட்ட பேசணும், எந்த நேரத்தில் அவர்களை உயர்த்தணும். அல்லேலூயா. அது வரையில நாம் அவர் பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடங்காத பொண்ணுக்கையும் அடங்காத பிள்ளைக்கையும் 10 சொத்து சுகம் சேர்த்து வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதே போலதான் வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற இதுதான் கொடுப்பான்னு சொல்லல. என்னது? அவருடைய நீதியும் என்னது ராஜ்யத்தையும் நம்ம தேட வேண்டும். இன்னைக்கு ஏதோ யாரோ ஏதோ தேடி ஓடுறாங்க விசுவாசிங்க. இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு. ஊழியக்காரங்க போன இது கொடுப்பாங்க அது கொடுப்பாங்கன்னு பண்ணுங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசி இந்த சர்ச்சை போனா அதை கிடைக்குமா, அந்த சர்ச்சை போனா அதை கிடைக்குமா, என்ன பண்ணுங்க அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் அம்மா வீட்டுக்கு போனா கிடைக்குமா, என் மாமியார் வீட்டுக்கு போனா கிடைக்குமான்னு சொந்த பந்தம் அலைஞ்சிருக்குது. தேவைகள் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. தேவைகள் அதிகமா இருக்கிறபடியால தேவைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கீங்க? யாரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஹலோ,
ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சார்ந்து வாழ்கிற நாம் தேடி வேண்டிய இடத்தில் தேடாம எங்க போய் தேடணும்? நீ எத்தனை கோவில் குளத்துக்கு போனாலும் தேடினாலும் கிடைக்காது. எத்தனை சர்ச்சை ஏறி ஏறி இறங்கினா தேடியது கிடைக்காது. தேடி வேண்டிய இடம் ஒரு இடம். முழங்கால் படியிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும் போதுதான் நாம் எதை தேடுகிறோமோ அவைகள் அவரிடத்தில் சொல்லும் போது வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படி தேடுகிறவருடைய உள்ளத்தில் நினைக்கிறது வசனம் சொல்கிறது, நாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே அவை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் ஆமென். ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து வாழ எனக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை தெரிஞ்சதான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு காய் எண்ணெய் கத்திரிக்காய் பருப்புனாக்கா பக்கத்துல போய் கேட்க முடியும். எங்க அரிசி ஆகி போச்சு, கேஸ் ஆகிற மாதிரி இருக்கு, மஞ்சளா விட்டு விட்டு இருக்கு. எப்படி மஞ்சளா எரியுமா புழுவா எரியுமா? கேஸ் ஆக போதுன்னா மஞ்சளே எரியும். கடைசி நேரத்தில் வாசனையும் கூட அடிக்க செய்யும். காலியாக போகுது இல்லை அப்படின்னு பண்ணுவோம், பொக்கு பொக்குன்னு பொக்கவாய மாதிரி ஒரு சத்தம் கூட வரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாரு சமைக்கிறது தெரிஞ்சாதான் கூட்டுக்காரர்கிட்ட சொல்ல முடியும். எங்கேயே கொண்டு 2 நாள் 3 நாள் தான் வரும் கொடுக்குது, காசு ரெடி பண்ணுங்க, புக் பண்ணிட்டீங்களா? அப்போ யார் கேட்க? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள வீட்டு சமையல்காரி என்ன பண்ணா? சமையல் செய்யற தலைவி வீட்டுக்காரர்கிட்ட முன்கூட்டியே சொல்லணும். ஆயிட்டு பிறகு சொல்றவ புத்தி இல்லாதவ மண்டலே ஒரு நரங்குட்டை போடணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அரிசி பருப்பு ஆக போதுன்னா ஜெயத்தியம்மா முன்கூட்டி வீட்டுக்கு சொன்னாங்க 5 கிலோ தான் இருக்கு. என்ன பண்ணோம்? ஆரஞ்சு கலர் சிக்னல் கூட ஏங்க 5 கிலோ தான் இருக்கு, எங்க என்ன 1/2 லிட்டர் தான் இருக்கு, என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போற அப்படின்னு என்ன பண்ணோம்? ஜெயத்தியம்மா வீட்டுக்காரோட சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்குங்க அத்தனை பேர் சொல்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். வசனம் வாசிக்க 7:8 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. வீடியோ ஆஃப் பண்ண போறாங்க. ஒருவேளை தேடுவாங்க, கேட்பாங்க, இது நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி சில காலம் போன பிறகு மறந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நான் கேட்டதை என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி மன நிறைவோடு மகிழ்ச்சி அடைவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெயிச்சவங்க சொன்னாங்களே, ரொம்ப நாளா ஒரு பைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பைக்கு வாங்கிட்டாங்க. வாங்குவதற்கு முன்பதாக ரோட்டில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, நடந்து போகும்போது, போற பைக்கு போற கார்லாம் பார்க்கும்போது மனசு துடியாய் துடிச்சிருக்கும். நானும் ஒரு நாள் பைக்கு வாங்குவேன், அது என் சொந்த பைக்கா இருக்கும். அந்த சொந்த பைக்கில் நானும் என் பிள்ளைகளும் என் கணவரும் சினிமாவுக்கு போவோம், கடைக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், என் மாமியார் வீட்டுக்கு போவேன், என் சொந்த பாந்த வீட்டுக்கு போவேன். ஆமென். ஹல்லேலூயா. கேட்டதை ஆண்டவர் கொடுத்த உடனே அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, உதாரணத்துக்கு என்ன குறிச்சு சொல்றேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது 2003 அப்போ வந்து கருப்பு கலர் செல்லு இருக்கு, நீட்டா இருக்கும், குச்சாட்டம் இருக்கும், டவரு. கவனிங்க, எனக்கு சொந்தம் கிடையாது. நான் பைபிள் காலேஜ் போய் சேர்ந்து 2004 குடும்பத்தை விட்டுட்டு தூரத்துல வேலை செய்து கொண்டிருக்காங்க.
அப்பா ஸ்தோத்திரம், கரம் மகனோடு கூட இருப்பதாக. எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி என் தேவனே அப்பா நன்றாய் வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஜெயந்திக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விசேஷமா அதை தன் கையினால் இடித்து போடுகிறாள் என்று வார்த்தை இருக்கிறது. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே மகளை புத்தி உள்ள ஸ்திரீயாய், வீட்டை கட்டுகிற ஸ்திரீயாய், கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஸ்திரீயாய், ஆண்டவரே தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு ஸ்திரீயாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே அப்பா ஜபத்துல வளரட்டும், இன்னுமாய் ஆண்டவரே வேதத்துல வளரட்டும். இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஞானத்தினால ஆண்டவரே புத்தியினால பிள்ளையை நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம். அருமையான 2 குழந்தைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குழந்தைகளை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றாய் படிக்க உதவி செய்யுங்க. தேவ பயம், தேவ பக்தி இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே ஊட்டி வளர்க்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக அப்பா. ஆண்டவரே அப்பா அருமையான ஆண்டவரே சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அத்தைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஜெயந்தி சார்ந்த ஒவ்வொரு உறவினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்க உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த வள்ளம் கிராமத்துல இந்த குடும்பத்தை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே தலையை நிமிர செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதோ எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும்படியாக நீர் உதவி செய்வீராக. இந்த வீட்டை சுற்றிலும் நாங்கள் வேறு அடைக்கிறோம். இந்த ரத்தத்து கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இவர்கள் எதெல்லாம் சமூகத்துல இன்னும் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆவியானவரே அப்பா எல்லாவற்றையும் கேட்டு பதிலை கொடுங்க. விசேஷமாய் ஆண்டவரே கணவன் மனைவியுமாய் ஆண்டவரே அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. நீரே உண்மை உள்ள தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும் ஆண்டவரே. முழங்கால் யாவும் முடங்கபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை பார்த்து அநேக குடும்பங்கள் ஆண்டவரே சொல்லணும் ஆண்டவரே இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரே அந்த சாட்சியை ஏற்படுத்துங்க. யோசுவாவின் குடும்பத்தை போல இந்த குடும்பத்தை நீங்க மாற்றுங்க. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, வரங்களினாலே நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. சொல்ற தேவ பக்தி, தேவ பயம் ஆண்டவரே இந்த குடும்பத்துல நிரப்பபடியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது அப்பா யோபுடைய சிறையிருப்பை மாற்றின தேவனே ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கடைசியாக பாஸ்டர் ஜெபித்து முடிக்கிறேன். மகக்கிருபையும் இருக்கும் சர்வவல்லமை தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சபையார் நாளிலே ஜெயந்த் பாலாஜ் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே நாங்கள் பார்க்கவும் ஆராதிக்கவும் அவருடைய இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தேவனுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் போது நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த குடும்பம் பாதுகாக்கும் போது எங்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவதாக. அதுவரை இந்த குடும்பத்தை சுற்றி வேலி எடுத்து ரத்த கோட்டையில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அப்படியே எங்கள் குடும்பங்களையும் ரத்த கோட்டைகளே மறைத்துக் கொள்ளும்படியாய் இந்த கட்டத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலே இவரே கணவன்மார்கள் வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அடவரே காலம் கடைசி காலமா இருக்கிறபடியாலே அடவரே ஆத்மா வெளியேறி பெற்றது. இந்த ஆத்மா ஆண்டவர் உமக்கு சொந்தமாக மாறும்படியாக மீண்டும் ஒரு விசை பிதா குமரன் பரிசுத்த நாமத்தினாலே அடவரே இவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே அடவரே பேசும்படியாய் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த யாவரையும் அடவரே அடியன் எங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும், எங்களையும் புதுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஞாபகம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அன்னைக்கும் நாளில் கூடி வந்தது யாவருடன் கர்த்தருடைய வருகை மற்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே பெருகாது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே பெருகாது சாத்தான். பாசமாய் சிலுவை வலியா பாசமாய் சிலுவை வழியா வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah. 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 கர்த்தர் நாமே